இந்த மரத்தோட பெயர் தாங்க சில்வர் ஓக். இந்த மரம் ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட மரம். ஆனால் இது எங்கள் ஊரில் நிறையவே இருக்குது. ஏன்னா இதை வந்து தேயிலைக்கு இடையில் வந்து இந்த மரத்தை நடுவாங்க. ஏன்னா இதில் குறுமிளகு செடியெல்லாம் நடுறதுக்கு இந்த மரம் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் தேயிலைக்கு இடையிலையும் நடுவாங்க. ஏன்னா இது மூலியமாக ஒளிச்சேர்க்கை வந்து நல்லா நடைபெறும். ஏன்னா இதோட இலைகள் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேரடியாக வெயில் அடித்தாலும் நிழலாகவும் கொஞ்சம் வெயில் பட்டு நிழலும் கம்மியாக கிடைக்கிற மாதிரி ஒரு வகை மரம் தான் இந்த மரம். அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அதிகமான உரத்தை, அதாவது தேயிலைக்கு போகிற அதிகமான உரத்தை எடுத்துக்காது. வேர் வந்து விரைவாக மண்ணுக்குள்ளே போயிடுமா, அதனால் வந்து தேயிலையோட உரம் எடுத்துக்கிறாமல் இது நல்லபடியாக வளர்ந்து வரும். அப்படிப்பட்ட ஒரு மரம் தான் இந்த இலை. பார்த்திங்கன்னா அடியில் ஒரு சில்வர் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதனால தான் இந்த மரத்துக்கு சில்வர் ஓக் அப்படின்னு ஒரு பேர் வந்ததும் வந்து நான் கேள்விப்பட்டேன். இந்த மரம் வந்து தேயிலைக்கு உபயோகமே தவிர்த்து மற்ற வகையில் இதை பெரிய உபயோகம்லாம் இந்த மரத்துக்கு இல்லைங்க. இந்த மரம் உறுதியான மரம்லாம் கிடையாது. உங்கள் ஊர்லேயும் இந்த மரம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நண்பர்களே.